அம்மா, அம்மா என ஏங்கும் என் ஏக்க குரலை கேட்கும் உன் இதய துடிப்பில் இன்னும் இன்னும் ஆசையாய் இருக்காது. அம்மாவை பற்றி நினைக்க நினைக்க தேனூரும் உன் நினைவுகள், தெவிட்டாத உன் அன்பு எல்லாம் நெஞ்சில் ஈரமாய் நிற்கிறது. அம்மா, உன்னை மறக்க முடியுமா? அம்பதூட்டிய உன் கரங்கள், ஆற தழுவிய உன்னுடைய அன்பு எதை மறக்க முடியும்? நீ அள்ளித்தந்த உணவை விட உன் விரலை தழுவி எடுத்த என் நாவுக்கல்லவா தெரியும். உணவை விட உன் விரல்தான் ருசி எனச் சொல்லி. அம்மா, கடைசி உணவில்தான் செல்லமே சத்திருக்கிறது, வாங்கிக்கொள் என திணித்த உணவில் உன் தெவிட்டாத அன்பு நிஜமாய் இணைக்கிறது. அம்மா, 1000 வசதிகள் பெற்றாலும் வாழ்க்கையின் உயரத்தை அடைந்தாலும் நான் தலை சாய்த்து படுக்கும் நிம்மதியான படுக்கை உன்மடி அல்லவா? மீண்டும் விரல் பிடிக்க ஆசை, உன்னோடு நடக்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும். என் வாழ்வின் முதல் காதல் நீ அல்லவா? உன்னை போல் ஒருவர் என்றுதானே எப்பொழுதும் மனதில் ஏக்கம் இருக்கும். அம்மா, அம்மாவின் நிழல்தானே பிள்ளையின் வாழ்விடம். எனவேதான் இன்று மனதிலே தோன்றிய கதை ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்கிறேன். கனத்த என் இதயத்தில் அம்மாவின் நிழல் படிந்த நிகழ்வு ஒன்று நினைவில் வந்து போகிறது. அழைக்கிறது அலைபேசி. மணியோ 12:30. நள்ளிரவு உறக்கத்தில் துடித்தழுகிறான் மகன். எழுந்து பார்த்தால் அம்மாவின் அழைப்பு. மனைவி சொல்கிறாள், இந்த நேரத்தில் என்ன அழைப்பு? உங்கள் அம்மாவுக்கு உறக்கம் வராதா என்று கோபித்துக் கொள்கிறாள். அந்த கோபத்தை கொட்டுவதற்காக அலைபேசியை எடுத்த மகன் மறுகணம் கேட்கிறான், என்னம்மா? ஒன்றுமில்லை, உன் குரலை கேட்க வேண்டுமென தோன்றியதென அம்மாவின் பதில் மொழி. லூசாம்மா நீ, மணி எத்தனை? உறங்குற நேரம் எழுப்பி விடுற. இப்போ வா, கொஞ்சி பேசும் நேரம். அம்மா நிதானமாக சொல்கிறாள், ஒன்றுமில்லை, உன்னோடு பேச வேண்டுமென தோன்றியது, எனவேதான் அழைத்தேன் என்று மறுமொழி சொல்கிறாள். விடுமா, காலையில் அலுவலகம் சொல்ல வேண்டும், வேலை இருக்கிறது, எவ்வளோ டென்ஷன், உறக்கம் வருகிற நேரத்தில் போய் எழுப்பிவிட்டாயே என கோபித்து கொண்டவன் தன் மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக இன்னும் பெரும் சத்தத்தை அம்மாவோடு பகிர்ந்து கொள்கிறான். கடைசியாக அம்மா சொல்கிறாள், இந்த இரவில் உன் உறக்கம் போனதால் கோபித்துக் கொள்கிறாய். இதே போன்றுதான் ஒரு இரவில் நீ என் உறக்கத்தை இல்லாமல் ஆக்கினாய். அன்றுதான் என் உதரத்தில் நீ பிறந்தாய். இன்று உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதே போன்ற ஒரு இரவை மருத்துவமனையில் நான் உறக்கமில்லாமல் தொலைத்தேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அலைபேசி முடித்து விடுகிறாள் அம்மா. கண்ணீரோடு மறுபக்கத்தில் மகன், அம்மா என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு 1000 பலம் கொண்ட யானையின் சக்தி. அம்மா இருந்தால் எதையும் கடந்து விடலாம், எந்த இரவிலும் பயம் இல்லாமல் உறங்கலாம், எந்த இரவையும் கடந்து விடலாம் என மனம் துடியாய் துடிக்கும். இன்று அன்னைய தினம் அல்லவா? நினைத்து பாருங்கள், நெஞ்சத்தில் நிழல் போல் கடந்து செல்லும் எத்தனையோ அம்மாவின் ஸ்பரிசமான பாசங்கள். அம்மாவின் முகம், அம்மாவின் சிரிப்பு, அம்மாவின் இதமான தொடுதல், அம்மாவினுடைய முறைத்த பார்வை, அம்மாவினுடைய வேண்டாம் என்பதை கண்களால் பேசும் அழகு சொல். அம்மாவை ரசித்து ரசித்து பாருங்களேன், அவள் அன்பை ருசித்து ருசித்து வாழ முடியும். அன்னைய தின வாழ்த்துக்கள்.